ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் ரெசிபி என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு குக்கர் ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் 2 ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடயே இப்போது ஒரு நிமிஷம் போல் வதங்கி வந்ததும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கூடயே 3 பச்சை மிளகாய் கீரி போட்டு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு எல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்ச நேரம் வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க சிம்மில். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளியில் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இந்த டைமுக்கு நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்ச ஒரு ஆட்டு தலைக்கறியை அதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ சேர்த்துட்டு தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ட்ரை மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடிங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும்ங்க. கொஞ்சமாக புதினா கொத்தமல்லிலாம் தூவி விட்டு இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாங்க. நான் அந்த தேங்காய் கூடயே ஒரு ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். இது 3த்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஆனியன் எதுக்கு சேர்க்குறேன்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் குழம்புக்கு, அதுக்காக தான். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது அரைச்சி எடுத்த விழுதை அந்த தலைக்கறி கூடயே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒரு வாட்டி சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் தூவி விட்டுட்டு குக்கர் போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. விசில் வந்ததும் குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கட்டோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட தலைக்கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ஆக்சுவலி இது குழந்த பிறந்தவங்களுக்குலாம் இது நல்லது, பாப்பாவோட தலை சீக்கிரம் நிற்கும்னு சொல்லிட்டு இதை கொடுப்பாங்க. எல்லாருக்குமே நல்லது தாங்க. நாங்கள் டிஃபனுக்கு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.